உங்களுக்கு காலாட்டும் பழக்கம் இருக்கா? அப்போ உங்க உடலில் இந்த குறைபாடு இருக்காம். உட்காரும் போது படுக்கும் போது கால் ஆட்டுவது இந்த செயலால் தானா? பலருக்கும் இருக்கும் ஒரு இயல்பு, எங்கேயும் அமைதியாக உட்கார முடியாமல் கால்களை ஆட்டுவது. இதை சிலர் வழக்கமாக செய்வார்கள். சிலருக்கே அது தெரியாமலே நடக்கும். வீட்டில் இருக்கும் போது, அலுவலகத்தில் கூட, யாராவது பேசும்போது கூட கால் ஆட்டும் பழக்கம் மேலோங்கும். ஆனால் பெரியவர்கள் இதை நல்லதல்ல என கூறினார்கள் என்பது ஆச்சரியமான கேள்வி. பெரியவர்கள் கால் ஆட்டாதே என எச்சரிக்கையுடன் சொல்வதற்கு ஆன்மீகத்தில் ஒரு முக்கிய காரணம் இருக்கிறது. சாஸ்திர ரீதியாக கால் ஆட்டுவது சாந்தி குறைவை குறிக்கும். அதாவது மனதில் அமைதி இல்லாமை, சீரற்ற சக்தி ஓட்டம் மற்றும் அக உணர்வின் குறைபாடு என்பதையே இது வெளிப்படுத்துகிறது. நான் சும்மா உட்கார்ந்திருக்கும் போது அல்லது சாப்பிடும் போது, படுத்திருக்கும் போதும் இப்படி கால் ஆட்டுகிறோம். இதெல்லாம் ஒரு மன அமைதி இல்லாத நிலையை குறிக்கும். நம் உடலில் சாந்தி இல்லாமல் இருக்கும் போது உடலின் புற உறுப்புகள் இதற்கான அறிகுறிகளை வெளிப்படுத்தும். ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் கால் ஆட்டுவது என்பது சாந்தியின் நிலையை குலைக்கும் செயல் என்று கருதப்படுகிறது. சாந்தி என்பது மனம், உடல், உயிரின் ஒருமை நிலையை குறிக்கும். அது சீர்குலைந்தால் மனிதன் தவறான முடிவுகளும் பதற்றமான எண்ணங்களுக்கும் கொண்டு வந்து விடுவார். மனநலம் ரீதியாக கால் ஆட்டுவது ஏற்கனவே உள்ள மன அழுத்தத்தின் வெளிப்பாடாகும். அந்த மன அழுத்தம் அதிகமாகிவிட்டால் நம் செயல்களில் சீர்கேடு ஏற்படும். நினைத்ததை சரியாக செய்ய முடியாமல் தவிக்கும் நிலை வரும். இது வாழ்க்கையின் பல பரிமாணங்களில் பாதிப்பை ஏற்படுத்தும். ஒவ்வொரு முறையும் கால் ஆட்டும் உணர்வு வந்தால் கண் மூடிய பிறகு மூச்சை ஆழமாக இழுத்து விடுங்கள். இது மன அழுத்தத்தை குறைத்து உடல் அமைதியுடன் இருக்க உதவும். நாள்தோறும் குறைந்தது 5 நிமிடங்கள் அமைதியாக உட்கார்ந்து மனதை கவனமாக ஒரே எண்ணத்தில் நிலைத்திருக்க முயற்சி செய்யுங்கள். இது மனசோர்வும் காலாட்டும் இயல்பையும் குறைக்கும். அதனால்தான் நம்மால் இயன்றவரை அமைதியுடன் உட்கார பழகிக்கொள்ள வேண்டும். காலாட்டும் பழக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டும். சாந்தி நிலையை நிலைநிறுத்த ஆன்மீக வழிபாடுகள், தியானம் போன்றவை பயனளிக்கும். உடல் வாழ்வில் சீரும் அமைதியும் பிறக்கும். அதற்காகவே தான் காலாட்டுவது நல்லதல்ல என்பது பழமொழி மட்டுமல்ல, வாழ்வை மாற்றும் உண்மையான செயல். ஒரே இடத்தில் அமைதியாக உட்கார முடியாதிருப்பது அது வெறும் உடல் பழக்கம் மட்டும் இல்லை, மனம் எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்கும் ஒரு நிலையின் வெளிப்பாடாக இருக்கலாம். இன்று நாம் எல்லாம் ஓட்டத்தில் இருக்கிறோம். ஒரே நேரத்தில் 10 விஷயங்கள் செய்ய நினைக்கும் மனநிலை, இந்த மலட்டான அமைதியின்மைதான் நம்மை சற்றும் நிதானிக்க விடாமல் செய்கிறது. கால் ஆட்டுவது அதை நாம் உணர்ந்தோ உணராமலேயோ உள்ளே இருக்கும் பதற்றத்தை வெளியே சொல்வதற்கான ஒரு வழியாக இருக்கிறது. நம்முள் ஒளிந்திருக்கும் அந்த அமைதியை கண்டுபிடிக்க நம்மை சற்று யாரும் இல்லாத இடத்தில் தூக்கி வைத்து விசாரிக்க வேண்டிய தருணம் இது. ஒருவர் தொடர்ந்து கைகளை சுழற்றினால் அதில் கவனம் செலுத்துவோம். ஆனால் ஒருவர் கால்களை தொடர்ந்து ஆட்டினால் பெரும்பாலும் நாம் அதை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அந்த ஆட்டும் கால்களில் ஒரு குரல் இருக்கிறது. நான் ஓயவில்லை, என்னை நிதானப்படுத்துங்கள் என்று. மனித உடலின் ஒவ்வொரு அசைவும் ஒரு சிக்னல் ஆகும். அந்த சிக்னல்களை உணரத் தொடங்கினால்தான் நம்முள் ஆரோக்கியமான அமைதி பிறக்க தொடங்கும். நம்மை பார்த்து ஒரு நாள் மற்றவர்களே சொல்வார்கள், அந்த மனிதரிடம் ஒரு நிம்மதி இருக்கு, அதில் பலம் இருக்கு என்று கூறுவார்கள்.